அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம 3ஆம் பிறை சந்திர தரிசனமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பர்ஸ்ல நீங்க இத வச்சாலே போதும். எல்லார் வீட்லயும் எளிமையா இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். நிச்சயமா முழு நம்பிக்கையோட செய்யும் போது அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்க கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு மார்ச் மாசத்தோட முதல் நாள். பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லாவே செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனமும் இருக்கு. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 8/8ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 17ஆம் தேதி. இதோட கூட்டு தொகையும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில 8/8ங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை, வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். இப்படி 8ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசத்திலையும் மணி மந்த்ராவுக்கான வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்லிருக்கீங்க. அந்த வகையில இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே நாம பயன்படுத்த வேண்டிய மந்திர வார்த்தைகள், அதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வார்த்தைய நீங்க சொல்ல சொல்ல தினமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாள் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும், அதே மாதிரி இந்த மார்ச் மாசம் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த நாள்ல நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பலை பத்தியும் 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல மார்ச் மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு இந்த ஒரு பொருளை நீங்க ஊதி விட்டாலே போதும். அடுத்த நொடியே 4 திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வரும். பல லட்சம் பேருக்கு கை மேல பலன் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மணி சேலஞ்ச், அதாவது மார்ச் மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மணி சேலஞ்சுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம் தான். இப்ப நான் சொல்ல போற இந்த தாந்திரிக பொருளை நீங்க பர்ஸ்ல வைக்கும் போது நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லா உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே கையில காசே தங்க மாட்டேங்குது. எவ்வளவு உழைச்சாலும் சம்பாரிச்சாலும் வர்ற பணம் எங்க போகுதுன்னே தெரியல.
வர்ற சம்பளம் 2 நாள்லயே காலியா போயிடுதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாம உங்க கையில காசு சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவும் நிச்சயமா ஏற்படும். இதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையும் குறையும். சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும். இந்த புதினா இலைகள் 3ங்கிற எண்ணிக்கையில, அதாவது 3ங்கிற கவுண்டிங்ல புதினா இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. 3ங்கிற எண்ணிக்கை இங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது மார்ச் மாசம் 3வது மாசம். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவானோட எனர்ஜிய ஆக்டிவேட் பண்றதுக்கு 3ங்கிற எண்ணிக்கையில புதினா இலைகளை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புதினா இலைகள்ல ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்க தொடச்சு எடுத்துக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க கையில 4 காசு சேர ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய புதினா இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை, வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பேனாவை வச்சு அழுத்தி எழுதுனீங்கன்னா அந்த புதினா இலைகள் கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால லேசா பேனாவை பயன்படுத்தி அந்த புதினா இலைகளுக்கு மேல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. 3 புதினா இலைகள்லயுமே நீங்க இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த 3 புதினா இலைகளையும் கையில வச்சுக்கோங்க. அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன், தமிழ்லையும் சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். With the infinity symbol's power, I attract wealth. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பலின் ஆற்றலால் நான் வளங்களை ஈர்க்கிறேன். இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க. இந்த அஃபர்மேஷனை குறைஞ்சது 5 நிமிஷம் நீங்க சொல்லணும். இப்படி 5 நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புதினா இலைகளை அப்படியே நீங்க பர்ஸ்ல போட்டுருங்க. இத பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோடயே சேர்த்து இந்த 3 புதினா இலைகளையும் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். புதினா இலைகளோட வாசம் பாத்தீங்கன்னா நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். நமக்கு நல்ல ஒரு மன தெளிவையும் கொடுக்கும். மனசு தெளிவா இருந்தாலே நம்மளால சுயமா யோசிச்சு நம்ம பிரச்சனைகளுக்கான வழிய நம்மளால தேடி போக முடியும். அந்த வகையில இந்த புதினா இலைகள் அற்புதமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி வச்சிருக்கக்கூடிய புதினா இலைகளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. திரும்பியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இதே பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மார்ச் மாசத்தோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையும் நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணருவீங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பர்ஸ்ல எப்பயுமே காசே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வராது. மேலும் மேலும் பணம் சேர ஆரம்பிக்கும். இத நான் சொல்றத காட்டிலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மத்தவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.